என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே $7% bonus தான் கொடுக்க முடியும்னா அது உண்டான காரணத்தை சொல்லுங்க. We'll convince. What is this nonsense? Huh? Whose cell is ringing? You know I don't like it. This is a bloody meeting, I say. ஐயோ, ரோஹிணி ஃபோன் பண்றா. யார் செல்போன் அடிக்குது? மீட்டிங்க்கு தயவு செஞ்சு செல்போன் கொண்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. Oh, so you are the culprit. சாரிப்பா. ரொம்ப முக்கியமான காலம். ஆமாப்பா. ஓ, குயிக்கா பேசிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ. வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வா. சரிப்பா. ஹலோ. ரெஸ்பான்ஸ் இல்லை. ஹலோ. மை காட், ஏன் லைன் கிடைக்கல? ரோஹிணிக்கு அடிக்கடி மயக்கம் வருமே. என்ன பண்றது? சரி, எப்படியாவது போயாகணும். நம்ம ஆர்கனைசேஷன்ல லேபர் வெல்ஃபேருக்கு டாப் ப்ரையாரிட்டின்னு உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். எஸ், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட். ஸோ நான் உடனே போயாகணும். நீ போறியா? ஸோ மீட்டிங் க்ளோஸ் பண்ணலாமா? என்ன பொறுப்புலாம் பேசிட்டு இருக்கிற? வாட் an important மீட்டிங். வேற யாராவது ஃபோன் பண்ணி போக சொல்ல முடியாது? சரிப்பா. Go do it quick. நான் சொல்லிடுறேன். Sorry for the interruption.
நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி லேபர் வெல்ஃபேர் தான். மை காட், லைனே கிடைக்கலையே, என்ன பண்றது? யாரையாவது அனுப்பணுமே. சாந்தி, எஸ். Hello. 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 ஹலோ ஹலோ, யாரு? சாந்தி, நான் மதன் பேசுறேன். பதில் பேசாம நான் சொல்றது மட்டும் கேளு. சொல்லுங்க. ரோஹிணி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நான் போர்ட் மீட்டிங்ல இருந்தேன். அங்கிருந்து எந்திரிச்சு வெளியே வரத்துக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் போன் ட்ரை பண்ணேன். ஆனா லைன் எங்கேஜாவே இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. என்ன எமர்ஜென்சிக்காக போன் பண்ணணும் தெரியல. அவளுக்கு வேற அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை மயக்கத்துல விழுந்துட்டாளான்னு தெரியல. சாந்தி, நான் மீட்டிங்ல இருந்து வெளியே போக முடியாது. சாந்தி, ரோஹிணி வீட்டுல வேற யாரும் கிடையாது. நீ ஒண்ணு பண்ண, இமிடியேட்டா ரோஹிணி வீட்டுக்கு போறியா ப்ளீஸ்? சாந்தி. சரிங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் உடனே போய் பார்க்கறேன். தேங்க்யூ சாந்தி. ஓகே. ஸோ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையும் லேபர் முன்னால வச்சிருவோம். எஸ், நான் பேசிட்டேன்ப்பா. சந்தோஷம். பேசிட்டியா? செல் ஆஃப் பண்ணிட்டேல்ல? ஆஃப் பண்ணிட்டேப்பா. வேலையை கவனிக்கலாமா? ஓகர். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையும் லேபர் முன்னால் வச்சு 15% உங்க டோட்டல் டிமாண்டு, அந்த 15% கொடுத்தா கம்பெனிக்கு எப்படி நஷ்டம் வரணும் கணக்கெல்லாம் போட்டு அவங்களுக்கு காமிங்க. அக்கார்டிங் டு யூ வாட் வில் லீவ் அஸ் இன் a comfortable position, 7%, 8%, whatever it is. அதை அக்செப்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? Madan, can I proceed? Okay, pa. Thank you. 7% or 8%, whatever it is, we have to convince them with facts and figures. There is no other way.
ரோகிணி 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 சாந்தி ரோகிணி என்னாச்சுமா? மயக்கம் வந்து தலை சுத்தி விழுந்துட்டேன். அழாதீங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. மெதுவா. இது ரோஹிணி இல்ல? அப்ப சாந்திக்கு போன் பண்ணது யாரு? சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், குழந்தைக்கு இப்போ பை காட் கிரேஸ் அப்படி எதுவும் ஆகல. குழந்தை நல்லாவே இருக்கு. வயித்துல அடிபட்ட வேகத்துல பிரஷர் ஜாஸ்தியாகி மயக்கம் ஆயிட்டாங்க. ஆனா இனிமே நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க கூட கண்டிப்பா ஒருத்தர் இருந்தே ஆகணும். அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்சா மாடி ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்கேன். இன்னும் 1 hour அவங்க ரெஸ்ட்லயே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே? ஓகே, தேங்க் யூ வெரி மச் டாக்டர். சிஸ்டர், அவங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறாங்க?
அவங்க கர்ப்பமா இருக்காங்க. மாடிப்படியில இருந்து விழுந்துட்டாங்க. ஐயோ, குழந்தை ஒண்ணும் ஆகல. அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. கரெக்ட் தான். இது என்னது? ஹனுமார் வால் மாதிரி கதை நீண்டுகிட்டே போகுது. பாப்போம். இந்தாங்க. என்னாச்சு ரோகிணி, வலிக்குதா? நல்லா இருக்கு. உங்க பாசத்தை பாக்குறதுக்கு, உங்க அன்பை அனுபவிக்க நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. இப்படி கூட பிறந்தவங்க கூட உதவி செய்வாங்களான்னு சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் உங்க பரிவால உடைஞ்சு போயிட்டேன். அதனாலதான் இந்த கண்ணீர். வாழ்க்கையோட அர்த்தமே நமக்காக நம்ம வாழறதுல இல்ல, மத்தவங்களுக்காகவும் வாழணும். அப்பதான் வாழ்க்கையோட அர்த்தமே பூர்த்தி ஆகும். ஒரு மனுஷியால எவ்வளவு எதிர்ப்ப வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா உங்க அன்பை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைங்க. உங்களுக்கு சக்தி இல்லைங்கிறீங்க? எவ்வளவு தைரியமானவங்களா இருந்தா இந்த வீட்டுல தனியா இருப்பீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. ஆனா உங்க துணிச்சல நான் பாராட்ட மாட்டேன். இப்படி மயங்கி விழுந்து கிடக்கிற நேரத்துல உங்க கூட யாருமே இல்லையே. இது சரியா? சொல்லுங்க. நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்டுதான் ஆகணும். உங்களுக்குன்னு உறவுக்காரங்க யாருமே இல்லையா? தூரத்து சொந்தம் கூட இல்லையா? இல்ல இருந்தும் இல்லாம இருக்காங்களா? நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வேண்டாம் ரோகிணி, நீங்க அழாதீங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானும் எதுவும் கேட்கல. இல்ல, நான் சொல்றேன். சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சாரி. உடம்பு பாத்துக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு. இந்திரா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்?
வரட்டுமா? ஷாமண்ணா, வாமா, ரேடியோ மிடிச்சி. என்ன ஹெட்லைன்ஸ்? உடனே சொல்லு. ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்ல, பிரேக்கிங் நியூஸ். சொல்லு. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி இருக்கும் ஷாமண்ணா. வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் தான் அட்டென்ட் பண்ணேன். எடுத்து ஹலோ சொன்னேன். யாருமே பேசல. லைன் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வந்தது. இந்த தடவை சாந்தி எடுத்தா. ஃபோன்ல யார் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இவன் முகத்துல பயங்கர டென்ஷன். அப்படியா? தோ இப்ப வந்துடுறேன், இப்ப கிளம்பிடுறேன்னு வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிளம்பிட்டா. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சாந்தி மேல ஒரு டவுட். எப்ப வீட்டை விட்டு வெளியில போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வரதே கிடையாது. சரி, இவ எங்கதான் போறான்னு சொல்லிட்டு இவளை ஃபாலோ பண்ண என் வண்டியில ஒரு ஆட்டோ பிடிச்சு போனா. எங்க போனா தெரியுமா? எங்க போனா? என்னால அது நிஜமா கெஸ் பண்ணவே முடியல. ஒன்னாலையும் கெஸ் பண்ண முடியாது. ரோஹிணி வீட்டுக்கு போனா. ஹே, என்னது? ரோஹிணி வீட்டுக்கா? ஆமா. அவ ஏன் இவ வீட்டுக்கு போனா? அவளுக்கும் இவளுக்கும் என்ன லிங்க்?